ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழனிக்கு போனால் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் பழனிக்கு கார் பார்க்கிங்கில் வந்து கார் நிப்பாட்டிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் உள்ளேயே கிரிவலம் கிட்டேயே போய் நிப்பாட்டலாம். இப்போல்லாம் எப்படின்னா அவுட்ருலேயே வந்து நிப்பாட்ட சொல்லிடுறாங்க கார் பார்க்கிங்க்கு. அங்கே வந்து பணம் கட்டி 50 ரூபா கட்டி நான் கார் பார்க்கிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து உள்ளே நடக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் நிறைய இந்த சைடு 2 சைடுமே வந்து கடைங்க போட்டிருந்தாங்க. பொம்மை கடை, இளநீ, தர்பூஷணி இந்த மாதிரி கடைங்க தான் போட்டிருந்தாங்க. பழனியே டோட்டலாக எனக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் பழனிக்கு போய் எப்படியும் ஒரு 2 or 3 இயர்ஸ் இருக்கும். அப்போ பார்த்த பழனிக்கும் இப்போ பார்க்குற பழனிக்குமே வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில்கிட்டையே கிரிவலம் சுற்றுவாங்க இல்லைங்களா, அந்த கிரிவலத்துக்கிட்டேயே நிறைய கடைங்க இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை, அவுட்ருலேயே வந்து கடைங்கெல்லாம் போட்டாங்க. நாங்களும் வந்து வெயிலுக்கு நல்லா தர்பூசணியாக வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிரிவலம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட கிடையாதுங்க. அப்படியே அந்த ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அதோடையே வந்து எல்லா கடையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் கிடையாது. அப்போயும் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனோம். இந்த ரோப் இருக்குது இல்லைங்களா, ரோப் கிட்டே வந்து நடந்து போனோம். அந்த அளவுக்கு வந்து நாம் நடந்து போனோம்னா அங்கேருந்து ஒரு வெஹிக்கிள் வருதுங்க, வண்டி விட்டுருக்காங்க. அந்த வண்டியில் ஏறி நம்ம வந்து படிக்கு போகணும் இல்லை ரயிலுக்கு போகணும்னு சொன்னால் அங்கே கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. இது வந்து ஃப்ரீ தான். வண்டி வந்து வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எந்த வண்டியில் வேணால் ஏறிக்கலாம், ஃப்ரீ தான். எங்கே போய் இறங்கணும்னு சொல்கிறோமோ அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க. திரும்ப நம்ம படிக்கு போகணுன்னு சொன்னால் படியே பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் பேக் சைடு மாற்றிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து அலோடு கிடையாதுங்க. இந்த இடத்தோட வந்து ஃபோன் வந்து 5 ரூபா டோக்கன் போட்டு ஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க. மேலெலாம் வந்து ஃபோன் வந்து அலோடு கிடையாதுங்களா. நான் இங்கே சாமி கும்பிட்டுட்டு கீழே வரும்போது நல்ல இருட்டாயிடுச்சு. அதனால தான் என்னால் மேலே வந்து வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரி ஃபோனெல்லாம் வாங்கி வைக்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.